ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம் வேணுமா? இவ்வளவு மகத்துவமுள்ள பிரசனம் இறங்கிட்டே இருக்குது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. நேற்றும் என்றும் அக்கினி மூடி மறைக்கப்படி செபித்திருக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. வல்லம் இறங்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. நிகழ்ச்சி பார் ஒரு மக்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் யாரும் பலப்படுத்துவீராக. கர்த்தரை எல்லாற்றும் மாற்றம் வைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். நீ நடத்தும்படி செபிக்கிறப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக. நீங்க பேசப்படுற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசி பலப்படுத்தும் மக்களுக்கு தாவே உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வீராக. பெரிய ஜெயத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. நீ பேசப்படுற வார்த்தைக்காய் ஸ்தோத்திர வார்த்தைக்கு தான் நீங்க வெளிப்படும்படியாய் ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். நீங்க நடத்துங்கப்பா, ஜெயத்தை கொடுங்க. அது வெற்றி உண்டாகும்படி நீ ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Alleluia, 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 Alleluia. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். செபிப்போம். நல்ல பிதாவே, நீ கொடுக்கப்படுற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீயோடு பேசுவீராக. இடைப்படபடி செபிக்கிறேன். ஆண்டவர் நாமத்தில் செவி நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 23:14 வாசிக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளிடம் கேட்கிற செய்தி என்னவென்றால், கர்த்தர் வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவச்சனமே, அன்பு சகோதர சகோதரியே, என்ன வசனம் வாசிக்கிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ பயந்து போக வேண்டாம், வெட்கப்பட்டு போக வேண்டாம். இயேசுவுக்கு நிறைவேற்றப்படாது குறித்து நாம் சுவாசிக்கிறேன். சோர்ந்தே போகாதே, உன்னை கர்த்தர் பலப்படுத்த போறார். நன்றி நன்றி நாம் சுவாசிக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்ன வாசிக்கிறோம்?
கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். குறித்து நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற, அழைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற, பயப்படாதே. வாசல் எங்கேயும் போய் சேராது. என்ன வசனம் வாசிக்கிறோமா? குறித்த கர்த்தர் கர்த்தர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். உனக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதம், வல்லமை, கிருபை எங்குமே போல இயேசுநாமத்தில் நிறைவேற்ற இயேசுநாமத்தில். என் அன்பு பிள்ளைகளே, உன் ஜெபம் சரியா இருந்தா தேவன் நிறைவேற்றி முடிப்பார். வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் சோர்ந்து போகிறேன்? ஏன் பயப்படுகிறேன்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை கர்த்தர் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறார். நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற, தேவன் நிறைவேற்றப்படுறார். விருப்பம் என்ன? உன் வாஞ்சை என்ன? உன் நோக்கம் என்ன? தேவன் நிறைவேற்றுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபு சொல்கிறார், வாசிக்கலாம், எனக்கு தேவன் குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவன் நிறைவேற்றுவாரா? நிறைவேறுமா? தேவன் செய்து முடிக்க பொறுத்து பசங்க வெட்கப்பட்டே போக மாட்டேன். தேவச்சரவே, நீ கர்த்தரை நேசிக்கிற பாத்திரமா இருந்தா தேவன் நிறைவேற்ற இயேசுநாமத்தில். என்ன வசனம் வாசிக்கிறோம்? தேவன் நிறைவேற்ற மாதிரி கர்த்தர் சொல்ல, வெட்கப்பட்டே போக மாட்டேன். வாழ்க்கையில நீ சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவருக்கு என்று நீ பிரகாசிக்கப்பட போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமா இருப்பாயா? சந்தோஷமா இருப்பாயா? என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் குறித்திருக்கிற ஆண்டவர் நிறைவேற்றுவார். குறித்திருக்கிறது உனக்கு என்று குறிக்கப்பட்டிருக்காரு, நிறைவேற்றப்படும். மாசம் தள்ளி போகலாம், வருஷம் தள்ளி போகலாம், கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். இயேசுவின் நாமத்தில். தேவச்சனமே, அன்பு சகோதரா, வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிற? கர்த்தருக்கு நிறைவேற்றுவாரா? வெட்கப்பட்டு போகப்பட்ட நிறைவேற்ற விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:3 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய கழுதையின் மேல் சேணம் கட்டி தன்னுடைய வேலைக்காரரில் 2 பேரை தன்னுடைய குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த ஆசீர்வாதம், குறிக்கப்பட்ட இடம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தீம் இருக்குது, பெரிய பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. என்ன வாசிக்கும்? ஆபிரகாமே உங்களை பலி சொல்வது குறிக்கப்படத்துக்கு போன வாசிக்கலாம். வாசிக்க குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போன வாசிக்கலாம். தேவன் தனக்கு வாசிக்கிறோம். தேவன் தனக்கு குறித்த இடம். எல்லாம் கவனி. பர்டிகுலர் பிளேஸ், குறித்த இடம். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் சொன்னார், நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உயர்த்த போகிறார். ஏன் பயப்படுகிற? என்ன வசனம் வாசிக்கிறோம்? குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆண்டவருக்கு மகிமை. தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில ஏன் சோர்ந்து போய் பயந்து இருக்கிறீங்க? உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடம் இருக்குது. கர்த்தர் உயர்த்த சுவாசிக்கிறேன். நீ வாழ்க்கையில் சோர்ந்து கொண்டே இருக்கிற, பயந்து கொண்டே இருக்கிற, பயப்படா சகோதரம். கர்த்தர் நிச்சயம் உயர்த்த. வசனம் வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறோம்? நாமத்தில் யாரு? ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமா? நீ பிரகாசிக்க வேண்டுமா? குறித்த இடத்துக்கு நீ போய் நாமத்தில் விசுவாசம். உன் குறித்த சபை இருக்கு, குறித்த இடம் இருக்குது. கர்த்தர் நிச்சயம் உயர்த்த. எல்லாருக்கும் மக்கள் ஆசிரியப்பட்ட பாத்திரமா இருக்கு போற. எந்தக்கு சோர்ந்து போகவே மாட்டோம். குறிக்கப்பட்ட இடம் இருக்குது. நிச்சயமாவே கர்த்தருக்கு உயர்த்தப்பட போகிற. கைவிட்டு ஆமஸ்டம் அவன் இடத்துக்கு புறப்பட்டு போனான். ஆண்டவருக்கு மகிமை. பெரிய ஆசீர்வாத காத்து விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது சோர்ந்து போகாது. உள்ள திறந்து கூட இயேசுவோட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ கஷ்டம் வந்துட்டே இருக்குது, பயந்து கொண்டு இருக்கிற, அழைப்பு கொடுத்து கவலைப்படாது. இயேசுவை உயர்த்த போறார். விசுவாசிக்கிறேன். என்ன வாசிக்கும்? ஆபிரகாம் புறப்பட்டு போறான். எத்தனை மழை இருக்கு, முடியாம இருக்கு. ஆனா என்ன வசனம் வாசிக்கும்? எப்படி போனானா? வாசிக்கிறான். கடைசி வரையே குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். யாரது? ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன் பயந்து கொண்டு? ஒரு அழைப்பு, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நான் சந்தோஷமா நீ வாழ போறீங்க. அந்த ஆபிரகாம் குறித்த புறப்பட்டு போனா. வாசிக்கலாம். 14 வாசிக்க 14 வாசிங்க. 24 வாசிங்க. 24 ஆதியாகமம் 24 வாசிங்க. 24 வாசிங்க. 14 வாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு, எந்த இடத்திற்கு? குறிக்கப்பட்ட இடத்துக்கு ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவச்சனமே பயப்படாத, குறிக்கப்பட்ட இடம் இருக்கு இயேசு நாமத்தில். நீ அங்க போய் வாசிச்சுக்கொள்வேன். என்ன வசனம் வாசிக்கிறோம் அந்த இடத்துக்கு அவன் புறப்பட்டு போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கை ஆட்டுகளை கொண்டு போற ஆனா வசனம் வாசிக்கிறோம். அடுத்து என்ன பெயர் எடுத்தனால யெகோவா ஈரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவாரு. நீ புறப்பட்டு போய்கொண்டே ஆண்டவருக்கு மகிமை. சோர்ந்து போகாதே. இயேசு வழியாக விசுவாசிக்கிறேன். அவன் புறப்பட்டு போகும்போது பெரிய அற்புதத்தை கண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை கண்ட இஸ்லாமத்தை பலியிட்டா கர்த்தருக்கு மகிமை. கேட்கிற சகோதர சகோதரி, உன்னை கர்த்தர் உயர்த்த வேண்டுமா? நிச்சயமாக பொறுத்திருந்து பார், கர்த்தர் உயர்த்த போறார். அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தைரியமாறு. உன் துக்கத்தை இயேசுக்கு மாற்றி விட்டார். எல்லாருக்கும் மத்தியிலே உயர்ந்த பாத்திரம் விளங்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:4 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அங்கே அவர்களை பரிசுத்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று. யாரை குறிக்கிறேனோ குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம், குறிக்கப்பட்ட இடம், குறிக்கப்பட்ட மனுஷன். கர்த்தர் சொல்லி குறிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிற உனக்கு ஒரு பெரிய அழைப்பு காத்திருக்கிறது. நீ சாதாரண பாத்திரம் அல்ல. சகோதர சகோதரியே, உனக்கு அழைப்பு ஒரு பெரிய நோக்கம். குறிப்பிட்ட யாரை குறிக்கிறனோ அவன் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா? சாத்தா வெள்ளம் போல வருவான், உன்னை அழிக்க வருவான், உன்னை தொட வருவான், உன்னை கெடுக்க வருவான். நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. நிச்சயமா ஜெயிக்க போற இயேசு நாமத்தினாலே. என்ன வசனம்? யாரை குறிக்கிறவன் யுத்தத்துக்கு போக வேண்டும். தேவச்சனமே, உன் அழைப்புக்கு மேல பெரிய ஒரு விசுவாசிக்கிற. என்ன வசனம்? குறிக்கப்பட்ட இடத்துக்கு போனா ஆபிரகாம் இங்க வாசிக்கலாம். யாரை குறிக்கிறான்? என்ன பண்ணானே வாசிக்கலாமா? அவன் வர கடவன். அப்ப நிச்சயம் யுத்தத்துக்கு நீ போற. சத்துருவை ஜெயிக்க போகிற. நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. உனக்கு உபத்திரம் வரும், உனக்கு கஷ்டம் வரும். நீ பயப்படாதே. நீ குறிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிற. உன் அடுப்புகள் பெரிய தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குறிக்கப்பட்ட பாத்திரம் கத்திரிச்சுமா பெரிய மனுஷனா கர்த்தர் மாற்ற போகிறாரு. எதற்காக? யுத்தம் செய்வதற்காக. கிதியோனே, நிச்சயம் புறப்பட்டு போ. யுத்தம் பண்ண. நான் குறிக்கிறவன் தான் யுத்தம் போனான். விசுவாசி, நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க. யுத்தத்தை ஜெயிக்க போற. சத்துருவை ஜெயிக்க போற. வெற்றி பெற போற. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போற. கைவத்தி ராமேஸ்வரமா, நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடுகள் தைரியமா இருக்கு. அழைப்புக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அழைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்கு. கர்த்தரை பயன்படுத்த போகிறார். கைவத்தி ராமேஸ்வரமா, நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க. எதற்காக? யுத்தம் செய்வதற்காக. யுத்தம் செய்ய சாத்த வெள்ளம் போல வருவான். நீ ஜெயித்து காட்டுவேன். மாம்சத்துல யுத்தம். நிச்சயம் ஜெயிக்க போற இயேசு நாமத்திலே ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா ஜெயிக்க நான் சுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்க போறோம். வாசிக்கலாம். தேவன் மகிமைப்படுவாராக. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. ஸ்தோத்திரம். 8:30 வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, முன்குறித்தாரோ. நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. எதற்காக? யுத்தம் செய்வதற்காக. எதற்காக? நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. நீங்க வசனவாசியம். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ, குறிக்கப்பட்ட வாழ்க்கை, குறிக்கப்பட்ட அழைப்பு, குறிக்கப்பட்ட நோக்கம். ஆண்டவருக்கு மகிமை. யாருக்கு சோதனை? குறிக்கப்பட்ட மக்களுக்கு தான் உயர்த்தப்படுவார்கள். கர்த்தர் சொல்றாங்க. நிச்சயம் விசுவாசிக்கிறபடி என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை கர்த்தர் முன்குறித்தாரோ, கர்த்தர் அழைத்தும் இருக்கிறது. யாருக்கு அழைப்பு? யாருக்கு மகிமை? யாருக்கு வெளிப்பாடு? குறிக்கப்பட்ட மக்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற சகோதரா சகோதரியே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு பெரிய வைராக்கியம் வர வேண்டும், உறுதி வர வேண்டும். கர்த்தர் சொல்ல ஆழமான ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். என்ன வாசிக்கிறோம்? எவர்களை கர்த்தர் முன்குறித்தாரோ. முன்குறித்தார். தாயின் கர்ப்பத்துல நீ முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். அழைப்புல நீ முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். முன்குறிக்கப்பட்ட பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் மேன். குறிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிற. அதான் வசனம். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அழைப்பு, அபிஷேகம், வல்லமை, கிருபை,
யாருக்குன்னா முன்குறித்த மக்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். முன்குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறியா? அழைப்பை விட்டுடாதே, அபிஷேகத்தை விட்டுடாதே, ஊழியத்தை விட்டுடாதே. கர்த்தருக்காக நீ ஓடிக்கொண்டே இரு. கர்த்தர் நம்ம உயர்த்த விசுவாசிக்கிறேன், வெட்கப்பட்டுக்க மாட்டோம். ஆண்டவருக்கு நம்ம ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். பயப்படாது, கர்த்தர் உயர்த்த போகிறாரு. நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கும். ஆனா நீ நிச்சயம் சோதனை ஜெயிச்சு வெளியே வர போகிற. குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. கைவிட்டு ராமன் சொல்லுவாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டபடி மகிழ்ச்சியா வாழ்ந்து அவர் நாமத்தை உயர்த்தவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவாசகம் வாசியம் 8:30 வாசிப்போம். எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். ஆக்கினாரோ கர்த்தர் மகிமைப்படுத்தி. யாருக்கு அழைப்பு? யாருக்கு மகிமை? முன்குறிக்கப்பட்ட மக்களுக்கு. சகோதரே, நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. நீங்க யோசிப்பு, நீங்க மட்டும் உபத்திரம் வருது, கஷ்டம் வருதுன்னா நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. எல்லாரும் கஷ்டம் வராது. என்ன வாசிக்கிற? முன்குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. உனக்கு உபத்திரம் வரும், கஷ்டம் வரும். நீ தைரியமா சொல்லு, நான் குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். என் அழைப்பு விசேஷமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். வசனம் என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா. முன்குறித்த பாத்திரமா இருக்க. சோர்ந்து போகாதே. கர்த்தர் பலப்படுத்த போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12:6 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் வாசிப்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தால் காவற்காரரும் அதுக்கு முன்னிருந்து. எல்லாம் கவனிக்கிறோம். இது என்ன ஒரு குறிப்புனா, குறிக்கப்பட்ட முன்னாலே ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த தலைப்பு என்ன? குறிக்கப்பட்டவர்கள். குறித்திருந்த. கர்த்தர் ஸ்தோத்திரம். பர்டிகுலர் டேக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சாத்தா கட்டி வச்சிருப்பான், ஜெபிக்க முடியாம. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே சகோதர சகோதரி. நீ ஜெபிக்க முடியாத கட்டி வச்சிருப்பான். சோறு உண்டாயிருக்கும் வாழ்க்கையில. ஆனா பேதுரு உள்ளத்துக்கு போன சிறையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பேரு சோர்ந்து போகல. தூதர் அனுப்பி என்ன செய்யறாரா? குறித்த நாளுக்கு வசிக்கிறோமா? குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் நாம் விசுவாசிக்கிறோம். சாத்தாவன் அழிக்க டேட் பிக்ஸ் பண்ணிருப்பா, மந்திரத்தை வச்சிருப்பான். கர்த்தர் மாற்றுவார் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. அவர் டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்ய போறார். ஒரு நாட்கள் அற்புதம் நீ பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. குறித்த நாளுக்கு முன்னாடியாவே வெளியே வந்த பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாம் தேடுறாங்க பேதுரு வெளியே வந்த இயேசுவின் நாமத்துல. காரணம் என்ன? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வசனம் வாசிக்கிறோம்? வாசிக்கலாமா? பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே சாத்தா கட்டி வச்சுக்கிறா உள்ள சிறைசாலையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாது, நீ வெளியே வந்துருவேன், விடுதலை பெற்றுக் கொள்ளுவேன். கர்த்தர் சுவாசிக்கிறேன். உபத்திரை மேற்கொள்ள போகிறேன். ஒரு நாள் தோற்று போகவே மாட்டேன். நிச்சயமா ஜெயிக்க போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருப்பாய சகோதரா. நிச்சயமா நீ வெளியே வந்துருவேன். சாத்தா டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான், அழிக்க மந்திரம் வச்சிருப்பான். மந்திரம் தோத்து போயிடும். விசுவாசி வெளியாக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கல. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். உமக்கு நன்றி. கேட்கிற சகோதரா சகோதரியே, நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. தேவன் நிறைவேற்றுவார். பயப்படாது. உன்னுடைய பிராமிஸ் எங்கேயும் போகாது. நிச்சயத்தை குடும்பத்தை உயர்த்துவார். உன்னுடைய திரும்ப கட்டப்படும். நீ மறுபடியும் ஊழி கட்டப்படும். நீ பயப்பட வேண்டாம். நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற, குறிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிற, குறிக்கப்பட்ட இடத்துக்கு போகிற இயேசுவின் நாமத்தில் அவன் மகிமை காண போகிறேன். கர்த்தர் சுரமாற்றம் தேவன் செய்வாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதை கொண்டு போய் கேட்க போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமித்து அவர் நாமத்தை உயர்த்தப்பார். குறிக்கப்பட்ட இடத்திற்கு ஆபிரகாம் போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிக்கப்பட்டதை நிறைவேற்ற போறார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். குறிக்கப்பட்ட மனுஷனா கர்த்தர் மாற்ற போறார். குறிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிற அழைப்பு என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஐந்தாவது என்ன வாசித்தோம்? சாத்தான் டேட் குறிச்சா கத்தை மாத்தி விட்ட இயேசப்பா நாமத்தில். நீ பயப்படாதே. உன் குடும்பத்தாருக்கு பல மக்கள் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவன் தோற்று போவான், நீ ஜெயித்து காட்டுவ. இந்த வார்த்தை கேட்டவே நீ குறிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற. கை வைத்து ராமன் சொல்லுவாயா? குறிக்கப்பட்ட மனுஷன், குறிக்கப்பட்ட இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாற்றும். குறிக்கப்பட்ட அழைப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிச்சயம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு வாழ்க்கையில பெரிய அற்பத்தை நீ பார்க்க போற. கை வைத்து ராமன் சொல்லுவாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் என்ன வாசம்? குறிக்கப்பட்டதை நிறைவேற்றி முடிப்பவர் உனக்காக. இரண்டாவது குறிக்கப்பட்ட இடம். மூன்றாவது குறிக்கப்பட்ட மனுஷன் எதற்காக? யுத்தம் செய்ய. நான்காவது குறிக்கப்பட்ட அழைப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது சாத்தான் திட்டம் மாறி போச்சு. அல்லேலூயா. பயப்படாத இயேசு நாமத்திலே. கர்த்தரோடு பேசிட்டு வெட்கப்பட்டு நீ போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்யும் கையில் உயர்த்தி, பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். குறிக்கப்பட்ட மக்கள் கர்த்தாவே மாற்றும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்கள் கர்த்தாவே இதை ஆஸ்வதிக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக, ஜெயத்தை கொடுப்பீராக, வெற்றி உண்டாகும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வியாதி குணமாக்கி மகளை கர்த்தாவே இதை சுகமாக்கும்படி செபித்திருக்கிறேன். என் தேவன் நடத்துங்கப்பா, செய்ய மறங்கட்டும். ஏசு ரத்த முடி மறைக்கட்டும். ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ததை மறவாதே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம். God bless you. God bless you.